ஒரு லேடி ஒருத்தங்க ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனதை பார்த்த ஒரே விட்னஸ் யாருன்னா அந்த லேடியோடைய 2 வயசு பையன் தான். இந்த மாதிரி ஒரு மோசமான கொலையை பண்ணது யாரு, அந்த கொலைகாரங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு இறந்து போன அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் விட்னஸா இருக்கிற தன்னுடைய 2 வயசு பையனோட சேர்ந்து இந்த போலீஸ், மோசமான மீடியா, பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி தன்னோட மனைவியை கொன்ன அந்த கொலைகாரங்களுக்கு தண்டனையை இவர் வாங்கி கொடுத்தாரா இல்லையான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முழு கதையே. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை பார்க்க போறோம். அதுவும் ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை இவங்க படமா எடுத்திருக்காங்க. இப்ப 2026ல ரிலீஸ் ஆன தி விட்னஸ்ன்ற கதை தான். உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ள போகலாம். கதை ஆரம்பிக்கிறது 1992ல. ஆண்ட்ரேன்னு ஒருத்தர், அவருக்கு ஆலெக்ஸ்னு ஒரு பையன் இருக்கான். டேய் ஒழுங்கா ட்ரெஸ்ஸா மாட்டிக்கோடா அப்படின்னு மாட்டி விட ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பையன் இல்லப்பா எனக்கு அம்மா தான் மாட்டி விடணும்னு வேகமா அம்மா கிட்ட போறாங்க. அவங்க பேரு ரேச்சல். குட்டி பையன் ஆலெக்ஸும் அம்மா அம்மா நீங்க எனக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுங்கம்மா, அப்பா மாட்ட வேணாம். சரி சரி ஓகேன்ட்டு அவங்க பையனுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறாங்க. அப்பா வேலைக்கு போக போறாரு. நம்ம 2 பேரும் ஜாலியா பார்க் போகலாம். பார்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம சைக்கிள் ஓட்ட போறோம் அப்படின்னு அந்த பையனுக்கு அவ்வளோ ஜாலி. ஆண்ட்ரேவும் சரி நான் போயிட்டு வரேன் ரேச்சல், பார்த்து பத்திரமா பார்க்குக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அவரு ஒர்க்குக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க நம்ம ரேச்சலும் அவங்க பையன் ஆலெக்ஸை கூட்டிட்டு ஜாலியா பார்க்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து அம்மா மீன்லாம் எப்படி பிடிக்கிறாங்க, அது வந்து மீன் கொக்கில வந்து புழுவை மாட்டி விடுவாங்க, நீ புழுவை பாக்குறியா அப்படின்னு. அந்த பார்க் வந்து நல்லா காடு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் காட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பெரிய மரக்கட்டை இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற புழுக்கள் எல்லாம் அவங்க பையனுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து வெளியே வரலான்னு பார்த்தா இவங்க முன்னாடி ஏதோ ஒரு பர்சன் இருக்காரு. அவர் யாரு என்னன்னா நமக்கு தெரியல. ஆனா அந்த குட்டி பையன் ஆலெக்ஸ் ரொம்பவே பயப்படுறான். அதோட இவங்க பக்கத்துலயும் வேற ஆட்கள் யாரும் இல்லையா, அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா டக்குன்ட்டு அந்த இடத்துக்கு போலீஸ், ஆம்புலன்ஸ்லாம் வருது. இந்த குட்டி பையன் ஆலெக்ஸ் ஒரு போலீஸ்கார லேடிக்கு பக்கத்துல, அதுவும் ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்னன்னா ரேச்சல அங்க வந்து அந்த பர்சன் கொடூரமா கொலை பண்ணிருக்காரு. ஆனா ஆலெக்ஸா எதுவும் பண்ணவே இல்ல. அம்மாவுக்கு நடந்த எல்லாத்தையுமே அந்த பையன் நேர்ல பாத்துருக்கான். எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆண்ட்ரேவுக்கு வந்து நார்மலான ஒரு கால் வருது. அவரும் அட்டன் பண்ணி பேசும்போது தான் விஷயத்த சொல்றாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு நம்ம ஆண்ட்ரே. அப்படியே அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் பார்த்து அழுதுகிட்டே என்ன ஆச்சுன்னு ஃபுல்லா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் உங்க ஒய்ஃபும் பையனும் சென்ட்ரல் பார்க்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் டீப்பா காட்டுக்குள்ள போயிருக்காங்க. அங்க வந்த யாரோ ஒருத்தர் உங்க ஒய்ஃபை அசால்ட் பண்ணிருக்காரு. அதுவும் 49 தடவை கத்தியாலேயே குத்தி கொலை பண்ணிருக்காரு உங்க பையன் முன்னாடியே. அந்த இடத்துல ட்ரக்கிங் வந்த யாரோ ஒருத்தங்க பார்த்து தான் எங்களுக்கு தகவல் சொன்னாங்களே. அது வரைக்கும் உங்க பையன் இறந்து போன உங்க ஒய்ஃபை பார்த்து அம்மா எழுந்துருங்கம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்கான். சரி என் பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவங்கள கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்ததுனால ஆலெக்ஸ் வந்து மென்டலி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆண்ட்ரேவும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. யார் இதை பண்ணது, எதுக்காக பண்ணணும் அப்படின்னு ஒண்ணுமே அவருக்கு புரியல. நடந்த விஷயங்கள் நியூஸ்ல ஃபிளாஷ் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் மீடியாக்காரங்களுக்கு இது ஹாட்டான நியூஸ் ஆச்சே, அதனால எல்லாருமே கவர் பண்றாங்க, இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் என்ன டவுட்னா அந்த கொலைகாரன் ரேச்சலை கொலை பண்ணான், அதை பார்த்து அந்த குழந்தைய ஏன் கொலை பண்ணல அப்படின்னு புரியல. இங்க போலீஸும் வந்து நம்ம ஆண்ட்ரேவை கூட்டிட்டு அவருடைய வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டு வாசல்ல அவ்வளோ மீடியாக்கள் ஆண்ட்ரே கிட்ட பேட்டி எடுக்கணும்னு நின்னுகிட்டு இருக்காங்க. போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எதுக்காக இந்த மீடியாக்கள் இப்படி பண்றாங்கன்னு ஆண்ட்ரேவுக்கு புரியல. ஆனா உண்மை என்னன்னா நடந்த விஷயம் ஆண்ட்ரேவுக்கு தான் சோகமான ஒண்ணு. இந்த மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் நியூஸ், அவ்வளவுதான். இவர் பேசுறத எந்த மீடியா ஃபர்ஸ்ட் போடணும் அதுலதான் அவங்களுக்குள்ள சண்டையை தவிர உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்றது கிடையாது. ஆண்ட்ரேவும் எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வராரு. போலீஸ்காரங்களும் சொல்றாங்க உங்க பையன் ஆலெக்ஸுக்கு என்ன தேவையோ அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆண்ட்ரே ரொம்ப சோகமாக்குறாரு. என்னோட ஒய்ஃப் ரேச்சல் தான் என் பையனை அவ்வளோ பத்திரமா பாத்துக்கிட்டா. என் பையன் ஒரு துணியை மாட்டுறதுக்கு கூட என்ன விட மாட்டான், அவங்க அம்மா கிட்டே தான் போவான். அவனுக்கு இப்ப என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாரு. போலீஸும் சொல்றாங்க உங்க பையன் அந்த கொலையை நேர்ல பாத்துருக்கான். இதனால பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா தினமும் அவன் என்னென்ன பண்ணுவானோ அதே விஷயத்த மாறாம நம்ம பண்ணணும், இல்லைன்னா அவன் மென்டலி பாதிக்கப்பட்டுருவான். சரின்னு நம்ம ஆண்ட்ரேவும் என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது அங்க ஆலெக்ஸ் வராரு. நம்ம ஆண்ட்ரேவும் வேகமா ஓடி போயிட்டு அவங்க பையனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஆலெக்ஸும் அப்பா அம்மா எங்கப்பான்னு சொல்லி கேட்க நம்ம ஆண்ட்ரே உண்மையை சொல்றாரு. அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட், அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா இவரு அம்மா வெளியே போயிருக்காங்க, கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்கன்னு சொன்னா அம்மா திரும்ப வருவாங்கன்ற விஷயம் மைண்டுக்குள்ளேயே இருந்து இந்த பையன் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவான். இப்போ இவங்க பண்ண வேண்டியது ஃபேக் ப்ராமிஸ்லாம் பண்ணாம உண்மையை சொல்லி அந்த பையனுக்கு ட்ராமாவை வளர விடாம தடுக்கணும். அதை கேட்ட உடனே ஆலெக்ஸும் எதுவும் பெருசா ரியாக்ட்லாம் பண்ணவே இல்லை.
இல்ல. ஏன்னா ஆலெக்ஸுக்கு 2 வயசு தான் ஆகுது. சோ இப்போ நம்ம ஆண்ட்ரோட மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம பையனை பத்திரமா பாத்துக்கணும். ஆனா அவருடைய வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா ஃபுல்லா மீடியாக்காரங்க இருக்காங்க. அதனால ஆண்ட்ரே அவருடைய அம்மா வீட்டுக்கு போறாரு. அதாவது ஆலெக்ஸோடைய பாட்டி வீட்டுக்கு. சோ இந்த இடம் வந்து பிரஸ் மீடியாவுக்கு தெரியாததுனால யாரும் அங்க வரல. இங்கே இருக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு ஆண்ட்ரே. அதோட இப்பதான் இவரு போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு. அந்த கொலைகாரன் என் ஒய்ஃபை கொன்னுட்டு என் பையனை எதுவும் பண்ணல. ஒருவேளை அந்த டைம்ல அங்க யாராவது வந்து என் பையனை கொல்ல முடியாம போயிருக்குமோ? இப்ப அவன் தான் கொலைகாரன்னு சாட்சி சொல்ல இருக்கிற ஒரே விட்னஸ் என் பையன் தான். அப்ப என் பையனோட உயிருக்கு ஆபத்து தானே. போலீஸ்காரங்களும் சார் நீங்க கவலைப்படாதீங்க, இங்க உங்க பையன் பாதுகாப்பா இருப்பான், அந்த கொலைகாரனை தான் கண்டுபிடிக்க நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இருந்தாலும் ஆண்ட்ரேக்கு நம்பிக்கையே இல்ல. வீட்டு கதவு எல்லாத்தையும் நல்லா லாக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஆண்ட்ரே ஆலெக்ஸுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறாரு. அந்த பையன் தான் மாட்டிக்கவே மாட்டானே. ஆண்ட்ரேவும் ஆலெக்ஸ் சொன்னா கேளு ப்ளீஸ், அப்பா மாட்டி விடுறேனே. ஆனா அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்காதுப்பா, டைனோசர் போட்டிருக்கோம்ல அந்த ட்ரெஸ் தான் வேணும். ஆனா அது நம்ம வீட்டுல இருக்குடா, அந்த வீட்டுக்கு இப்ப போக முடியாது. இல்லப்பா எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த பையன் ட்ரெஸ் போட்டுக்கவே மாட்டான். இப்ப ரேச்சலை கொன்ன அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா ஒரே விட்னஸ் யாரு? நம்ம குட்டி பையன் ஆலெக்ஸ் தான். அந்த பையன் கிட்ட தான் விசாரிக்கணும் அப்படின்னு 2 போலீஸ் நம்ம ஆண்ட்ரே கிட்ட வராங்க. அந்த போலீஸ்காரங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த பையன் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆண்ட்ரேவே போயிட்டு மெதுவா ஆலெக்ஸ் கிட்ட போயிட்டு, ஆலெக்ஸ் நீயும் அம்மாவும் பார்க்குக்கு போகும் பொழுது அங்க யாராவது வந்தாங்களா? ஆமாப்பா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு உன்னால வரைய முடியுமா? இல்ல அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த பையன் விளையாடிக்கிட்டே இருக்கான். தெளிவா எந்த ஒரு பதிலையுமே ஆலெக்ஸ் சொல்லலையா? அதனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஆண்ட்ரேவும் அவருடைய அம்மா கிட்ட இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ஆலெக்ஸ் அளவே இல்லம்மா, டே அவன் ரொம்ப சின்ன பையன்டா, 2 வயசு தான் ஆகுது, அம்மா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியலையோ என்னவோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை கிட்ட இருந்து இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்காகவே ஸ்பெஷலா படிச்ச சைக்காலஜிஸ்ட் ஒரு லேடி வராங்க. அவங்க ஆலெக்ஸ் கிட்ட பொறுமையா கேள்விகளை கேட்க அந்த பையன் பேப்பர்ல கிரையான்ஸை வச்சு வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த கொலை பண்ண அந்த பர்சனை வந்து இவங்க ஆலெக்ஸ் கிட்ட சொல்லும் பொழுது பேட்மேன், கெட்ட ஆளுன்னு சொல்றாங்க. அந்த ஆளு எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிரையான்ஸ்ல வரைஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு கிரையான்ஸை அந்த பேப்பர்ல அப்படியே குத்திக்கிட்டே இருக்கான். எப்படி கத்தியால அவங்க அம்மா ரேச்சல் அந்த கொலைகாரன் கொன்னானோ அதே மாதிரி கிரையான்ஸ்ல குத்த இதை பாக்குற நம்ம ஆண்ட்ரேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ப்ளீஸ் ஆலெக்ஸ் ஸ்டாப் அப்படின்னு கத்துறாரு. அந்த சைக்காலஜிஸ்ட் லேடியும் சொல்றாங்க உங்க பையனுக்கு கண்டிப்பா தெரப்பி பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒன்னு அவனை ஹர்ட் பண்ணிப்பான் இல்ல மத்தவங்கள ஹர்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. இப்ப கதை அப்படியே இந்த விஷயங்கள்லாம் நடந்து 10 வருஷங்கள் ஃபியூச்சருக்கு போகுது. நம்ம ஆண்ட்ரே கொஞ்சம் வயசானவரா ஆயிட்டாரு. குட்டி பையனா இருந்த ஆலெக்ஸும் இப்ப டீனேஜ் பையனா இருக்காங்க. சின்ன வயசுல அம்மா இறந்து போனதை பார்த்த ஆலெக்ஸ் இன்னைக்கு வரைக்குமே அந்த டிராமானால பாதிக்கப்பட்டு இருக்காரு. நம்ம ஆண்ட்ரேவும் அவரோட பையன் கிட்ட இது விஷயமா பேச ட்ரை பண்ணாலே ஆலெக்ஸ் ரொம்ப கோவமாகறாரு. ப்ளீஸ் இதை நான் மறக்கணும்னு ட்ரை பண்றேன், எனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு அதை பத்தி பேச கூட விருப்பப்படல ஆலெக்ஸ். அகைன் கதை வந்து பிரசன்ட் டைமுக்கு வருது. ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம ஆண்ட்ரே கிட்ட மீடியால நீங்க பேட்டி கொடுத்தே ஆகணும், அப்பதான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்றாரு. ஆண்ட்ரேவும் சரின்ட்டு மீடியால பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என் பையனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியல, இந்த மோசமான விஷயத்த பண்ணது யாருன்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் போலீஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறாரு. இப்படி நம்ம ஆண்ட்ரே வந்து மீடியால பேசிக்கிட்டு இருக்கிற கேப்ல அந்த குட்டி பையன் ஆலெக்ஸா வந்து போலீஸ்காரங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. அந்த பையன் ஸ்டிக்கர் எல்லாம் எடுத்து போலீஸுங்க முகத்தெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கான். பேட்டிலாம் முடிச்சுட்டு நம்ம ஆண்ட்ரேவும் பாக்குறாரு. அவருக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா ஆலெக்ஸோடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனா நமக்கு இப்ப காமிச்சிட்டாங்க டீனேஜ் வயசுலயும் அந்த பையன் ரொம்பவே டிராமாவனால பாதிக்கப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஆலெக்ஸை கூட்டிட்டு இறந்து போன அவங்க அம்மாவுடைய சமாதிக்கு பூக்களை வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஆலெக்ஸ் வரமாட்டேன்னு சொல்ல நம்ம ஆண்ட்ரே தான், ஆலெக்ஸ் நீ அம்மாவுக்கு கடைசியா குட் பை சொல்லணும்னு ஆசைப்படலையா, என் கூட வா அப்படின்ட்டு ஆலெக்ஸை கூட்டிட்டு போயிட்டு கடைசி மரியாதையும் செலுத்துறாங்க. ஆலெக்ஸ் கிட்ட டைரக்டா அந்த கெட்ட ஆளு எப்படி இருப்பான்னு கேட்க முடியாது. அதனால நிறைய வித்தியாசமா ஊருக்குள்ள மக்கள் போடுற ட்ரெஸ் மாதிரியே பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை ஆலெக்ஸ் கிட்ட காட்டுறாங்க. ஒருவேளை அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த கொலைகாரன் இருந்திருந்தா ஆலெக்ஸுக்கு உடனே பயம் வரும்ல. இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றாங்க. அப்படியே மெதுவா பேச்சு கொடுக்க போலீஸ்க்கு தெரிய வர விஷயம் என்னன்னா சட்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் தாண்டி அந்த பையன் பேட்மேன்னு அதையே திரும்ப திரும்ப சொல்ல ஆண்ட்ரேவும் ஆலெக்ஸ் என்னது பேட்மேனு, பெல்ட் பேட்மேன் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கொலை பண்ண வந்த அந்த பர்சன் அவரோட பெல்ட் பேட்மேன் டிசைன்ல போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. முத தடவையா இந்த கொலை கேஸ்ல இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இவ்வளவு நேரம் போலீஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வீட்டுக்கு கெய்த் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் வராரு. ஏன்னா ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இந்த கேஸ் அவரோட வேலை. அதனால ஆண்ட்ரே கிட்டயும் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. நேரா ஸ்டேஷனுக்கு வந்து டிடெக்டிவ் அங்க இருக்கிற எல்லா ஆளுங்க கிட்டையும் இருக்கிற க்ளூவை வச்சு சல்லடை
போட்டு நம்ம தேடணும், அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஆர்டர் போடுறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு ஒரு கேரக்டர் மாதிரி உருவாக்கி டிவில பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம ஆண்ட்ரேவும் பாக்குறாரு. அதோட ஆண்ட்ரே தங்கி இருக்கிற அந்த இடத்தை இந்த மீடியாக்காரங்க கண்டுபிடிச்சு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இருந்த ஆண்ட்ரேவுடைய நிம்மதியும் இப்ப போகுது. ஏன்னா நம்ம ஆண்ட்ரேவும் அவருடைய பையனும் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருந்தாதான் கொலைகாரனுக்கும் தெரியாது. மீடியாக்காரங்க இங்க வந்துட்டாங்கன்னா கொலைகாரனுக்கும் இந்த அட்ரஸ் தெரியும். விட்னஸா இருக்கிற அலெக்ஸ கொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, அதனால பயப்படுறாரு. அடுத்த நாளே போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க. ஆண்ட்ரேவும் இங்க நடக்கிறத பாத்தீங்களா, கொலைகாரனுக்கும் நாங்க இருக்கிற இடம் தெரியும்ல, இதனால பெரிய ப்ராப்ளம் தானே வரும்னு சொல்ல ஆண்ட்ரே பயப்படாதீங்க, சந்தேகப்படுற சில ஆட்கள் எல்லாம் நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிடெக்டிவும் வந்து சந்தேகப்படுற ஆட்கள் எல்லோரையுமே விசாரணை பண்ணி அதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஆண்ட்ரே அலெக்ஸ் கூட சும்மா பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போலான்னு பார்த்தா அங்க ஒரு லேடி, ஓ உங்களோட ஒய்ஃப் தானே கொடூரமான முறையில இறந்து போனது, இதுதான் அந்த குட்டி பையன் அலெக்ஸா அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் தனியா விடுறீங்களா அப்படின்னு ஆண்ட்ரே அவரோட பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு. எங்க நம்ம டிடெக்டிவும் வந்துட்டு நிறைய பேரை விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல விசாரிச்சு அதுல காலின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா போதுமான எவிடன்ஸ் இல்லாததுனால அவரை அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியல. இப்ப கதை அகைன் 10 வருஷம் ஃபியூச்சருக்கு போகுது. ஆண்ட்ரே அவரோட பையன்ட்டு நிறைய பேர் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்ட்ரேக்கு வந்து எப்படியாவது அவரோட ஒய்ஃபை கொலை பண்ண அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு அவரோட பையன் அலெக்ஸ் வாயை திறந்தா மட்டும்தான் முடியும். ஆனா அந்த பையன் பேசுறதுக்கு சுத்தமா விருப்பமே படல. அதனால இவர் ரொம்ப கடுப்பாகிறாரு, கொஞ்சம் வெறுப்பா தான் நடந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த பையன் டைனிங் டேபிள்ல இருந்த ஒரு கத்தி எடுத்து நம்ம ஆண்ட்ரே கழுத்துல வைப்பானா. ஒரு செகண்ட் ஆண்ட்ரேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அகைன் கதை பிரசன்ட் டைம்க்கு வருது. நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு ஆண்ட்ரே கிட்ட இந்த மாதிரி ஒருத்தனை சஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட ஆதாரம் இல்லாததுனால அவனை பிடிச்சு வைக்க முடியல. ஆண்ட்ரேவும் பயப்படுறாரு, ஒருவேளை அவன் தான் உண்மையான கொலைகாரனா இருந்த அலெக்ஸை தேடி வருவான்ல, நீ கவலைப்படாத, அலெக்ஸுக்கு ஒன்னும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம டிடெக்டிவ் கெய்ட் சொல்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆண்ட்ரேவும் அவருடைய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு ஒரு நல்ல லைஃப கொடுக்கணுமா, இப்படியே இந்த ஊர்லயே இருந்து பயந்துகிட்டே வாழ்றத விட இங்க இருந்து ரொம்ப தூரமா போகணுமா, எனக்கும் என் பையனுக்கும் ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. ஒரு 2 போலீஸ் நம்ம ஆண்ட்ரே கிட்ட வந்து, உங்க ஒய்ஃபை கொன்னதா நாங்க சந்தேகப்படுற அந்த சஸ்பெக்ட் எந்த ஆதாரமும் இல்ல, ஆனா நாங்க ஒரு பிளான பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அண்டர் கவர்ல ஒரு லேடி போலீஸை ஏற்பாடு பண்ணி அந்த சஸ்பெக்ட் கூட லெட்டர்ல லவ்வா பேசிக்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சஸ்பெக்டோட நெருங்கி பழகி உண்மையிலேயே அவர் தான் கொலை பண்ணாருன்னு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது தான் வேலையே. இதை கேட்கிற ஆண்ட்ரேவும், நீங்க என்னவோ பண்ணுங்க, ஆனா நான் என் பையனை கூட்டிட்டு தூரமா எங்கேயாவது போக போறேன், எங்க போக போறேன்றத நான் உங்ககிட்ட கூட சொல்ல விரும்பல, என் பையனுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், ப்ளீஸ் எங்களை தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே அவரோட பையனை கூட்டிட்டு வேற ஒரு நாட்டுக்கே போயிடுறாரு. அதோட அலெக்ஸ் கிட்ட, யாராவது அம்மாவை பத்தி கேட்டாங்கன்னா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு பேசி கூட்டு போறாரு. இவங்க ஸ்பெயினுக்கு போயிருக்காங்க. அங்க இவங்க தங்க போற வீட்டுக்குள்ள அந்த குட்டி பையன் அலெக்ஸ் பேட்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜாலியா அந்த வீட்டுக்குள்ள விளையாட ஆண்ட்ரேவும் அவரோட பையன் கூட விளையாடுறாரு. அந்த ஊரை விட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு இவங்களுக்கு. கதை அப்படியே 10 வருஷங்கள் ஃபியூச்சருக்கு போகுது. டீனேஜ் பையனா இருக்கிற அலெக்ஸ் ஃப்ரெண்டுக்கும் கூட சேர்ந்து ஸ்கேட் போர்டு விளையாடுறன்னு கீழே உளுந்து அடிபடுறாரு. வீட்டுக்கும் ரொம்ப லேட்டா வராரு. ஆண்ட்ரே ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாரு. என்ன பிரச்சனைனா இவங்க 2 பேர்கிட்டயும் பிரச்சனை இருக்கு. என்னன்னா அலெக்ஸ் இப்ப வளர்ந்துட்டாரு. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ஆண்ட்ரேவால அலெக்ஸை பாதுகாக்க முடியாது. அந்த பையன் இதுக்கப்புறம் அவன் தான் பாத்துக்கணும். பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த பையனுக்கு பிடிக்கல. அதே மாதிரி அப்பா இதெல்லாம் பண்றது பாசத்தினாலதான் அப்படின்றதையும் அந்த பையனும் புரிஞ்சுக்கணும். ஆனா 2 பேருமே புரிஞ்சுக்காம ஒரு மாதிரி எதிரெதிரா தான் இருக்காங்க. கதை பிரசன்ட் டைமுக்கு வருது. நம்ம ஆண்ட்ரே ஸ்பெயினுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு அலெக்ஸை. இவரு நைஸா அலெக்ஸ் கிட்ட பேசி சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் வீடியோவா எடுத்து அதை ஊர்ல இருக்கிற போலீஸ்க்கு அனுப்ப நம்ம டிடெக்டிவும் அதெல்லாம் பாக்குறாரு. சீக்கிரமா அந்த சஸ்பெக்ட நம்ம கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹனி ட்ராப் மாதிரி அண்டர் கவர் லேடி போலீஸை வச்சு அந்த சஸ்பெக்ட் கூட நெருக்கமா பேசிட்டாங்க. மீட்டிங் நடக்க போகுதான். எங்கன்னா ரேச்சல் இறந்து போனாங்கல்ல, கொலை நடந்த அதே பார்க்ல தான். அந்த சஸ்பெக்டும் வராரு. நம்ம லேடி போலீஸும் அப்படியே நார்மலா லவ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு கொலை நடந்ததுல, ஆமா என்னெல்லாம் சந்தேகப்பட்டு விசாரிச்சாங்க தெரியுமா அப்படின்னா, நீ இந்த கொலையை பண்ணிருக்கியா? நான்லாம் பண்ணல, ஆனா அந்த லேடி எப்படி இறந்து போய் கிடந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கீழே ஆளு படுத்து காட்டுறாரா. இந்த ஒரு விஷயம் போதும். ஏன்னா ரேச்சல் இறந்து போய் அவங்க எப்படி படுத்துக்கிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த பிரஸ், மீடியா, பப்ளிக்னு யாருக்கிட்டையுமே போலீஸ் காட்டவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ரேச்சல் இறந்து போன பொசிஷன் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டவுட் வந்து இதையே ஒரு மெயின் ஆதாரமா வச்சு அந்த சஸ்பெக்ட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் அடைக்கிறாங்க.
இருக்காங்க. ஸோ ஆண்ட்ரேவுடைய அம்மாவும் ஆண்ட்ரேவுக்கு கால் பண்ணி அந்த கொலைகாரனை பிடிச்சிட்டாங்க, ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீ ஆலெக்ஸை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வரலாம்ல அப்படின்னு கேட்க ஆண்ட்ரேவும் அங்க வரணும் தான் நினைக்கிறாரு. ஏன்னா கொலைகாரனே ஜெயிலுக்கு போயிட்டானா கண்டிப்பா இவங்க பாதுகாப்பா இருக்கலாம். எங்க நம்ம டிடெக்டிவ் அவருடைய டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஏன்னா ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ அப்புறம் கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு லண்டன்ல இன்னொரு கொலை நடக்குது. ஒரு லேடி ஒருத்தங்களை அபியூஸ் பண்ணி கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. கூடவே அவங்க 4 வயசு குழந்தை, அந்த குழந்தையும் சாகடிச்சிருக்கான் அந்த கில்லரு. ஸோ இதை கிரைம் கேஸ்ல காப்பி கேட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொலை நடந்ததுன்னா அதே பேட்டர்ன்ல வேற ஒருத்தவங்க கொலைய பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏதோ ஒரு காப்பி கேட் கில்லர் பண்ணிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்ட்ரேயோட ஒய்ஃப் ரேச்சலை கொலை பண்ண மாதிரியே தான் கிட்டத்தட்ட இந்த கில்லரும் பண்ணிருக்காரு. ஸோ இந்த கில்லரை கண்டுபிடிக்கணும்ட்டு தனியா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது. இந்த நேரத்துல ஸ்பெயின்ல இருக்கிற நம்ம ஆண்ட்ரே அலெக்ஸா அங்க இருக்கிற ஸ்கூல்லயும் சேர்த்து விட டீச்சர் நம்ம ஆண்ட்ரேவை பார்க்கணும்னு சொல்றாங்க. உங்க பையன் இந்த பெரிய ஆம்பளைங்க கூடலாம் பேசவே மாட்டான், என்ன காரணம்னு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு இவரு போய் சொல்றாரு. அவரும் உங்க பையன் அலெக்ஸ் இதெல்லாம் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு ரொம்ப டிஸ்டர்பிங்கான டிராயிங்ஸ் எல்லாம் காட்ட அலெக்ஸா ஒரு நல்ல தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்களா. ஆனா நம்ம ஆண்ட்ரேக்கு அதெல்லாம் விருப்பமே இல்ல. ப்ளீஸ் என் பையனுக்கு எந்த தெரபிஸ்டும் வேணாம், அவன் ஸ்கூலுக்கு ரெகுலரா வர கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவான்னு சொல்றாரு. ஆனா நடந்த உண்மை எதையும் சொல்லல. இங்க கொலை பண்ணதா விக்டமா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்கல்ல, அவரு கோர்ட்ல வக்கீல வச்சு வாதாடுறாங்க. ஒரு கொலைகாரனை பிடிக்கணும்னா கரெக்டான ஆதாரங்களை வச்சு பிடிக்கணும். இங்க பாருங்க, போலீஸே ஹனி ட்ராப் பண்ணி ஒரு அப்பாவிய இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா ஆர்குமெண்ட் வைக்க ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா இது எதுவுமே சாலிடான ஆதாரங்கள் கிடையாது, இவரை ரிலீஸ் பண்ணணும்னு ஜட்மெண்ட் கொடுத்துறாரு. இதனால அந்த சஸ்பெக்ட் ரிலீஸ் ஆகுறாரு. இந்த விஷயத்த நம்ம டிடெக்டிவ் ஆண்ட்ரேக்கு கால் பண்ணி சொல்ல ஆண்ட்ரேவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் திரும்ப ஊருக்கு வரலான்னு நினைச்சாரு. ஆனா இப்ப அந்த கொலைகாரன் ரிலீஸ் ஆனதுனால ஆண்ட்ரேவும் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா டிடெக்டிவ் சொல்றாரு நீ கவலைப்படாத, அவன் தான் கண்டிப்பா கொலைகாரனா இருக்கணும், வேற ஏதாவது நல்ல ஆதாரத்தோட அவனை திரும்பவும் ஜெயிலுக்குள்ள அடைக்காம விட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றாரு ஆண்ட்ரேக்கு. அதோட இந்த மீடியாக்காரங்களும் நம்ம ஆண்ட்ரே இப்ப இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துட்டாங்க, கால் எல்லாம் பண்றாங்க. ஆண்ட்ரே கல் எடுத்துட்டு ப்ளீஸ் என்ன நிம்மதியா வாழ விடுங்கன்ட்டு அந்த மீடியாக்காரங்களை அடிச்சு விரட்டுறாரு. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கும் போயிடுறாரு. இப்ப ரெண்டாவது ஒரு கொலை நடந்ததுல அந்த கொலையில ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அது ராபர்ட் அப்படின்ற ஒருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட் தான். ஆல்ரெடி ஏதோ ஒரு ரேப் கேஸ்ல அவர் மேல சந்தேகம் இருந்தது. ஆனா அவர் தப்பு பண்ணல அப்படின்ட்டு அவரை விசாரிக்கவே இல்லையா. ஆனா இந்த தடவை அவரோட ஃபிங்கர் பிரிண்டே கிடைச்சதுனால வீட்டுக்கே போயிட்டு அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவர் வீட்டுல நிறைய வித்தியாசமான கத்திகள் இருக்கு. அதோட ரெண்டாவதா கொலை பண்ணப்பட்ட அந்த லேடியோடைய வீடை மார்க் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மேப்பும் இருக்கு. ரெண்டாவது கொலை பண்ண அந்த கொலைகாரரு மாட்டிக்கிறாரு. அவரை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் லண்டன்ல அந்த கொலையை பண்ணதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. 1994 இவரை ஜெயிலில் அடைக்கிறாங்க. அப்பையில இருந்தே அவர் ஜெயிலில் தான் இருக்காரு. இப்ப கதையும் அப்படியே ஒரு 10 வருஷங்கள் 2004வது வருஷத்துக்கு போகுது. நம்ம ஆண்ட்ரேவும் கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டாரு. அவருடைய பையன் அலெக்ஸும் டீனேஜ் பையனா இருக்கான். இந்த டைம்ல நடந்த விஷயங்களை தான் விட்டு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இப்ப கதை மொத்தமா இங்க வந்துருச்சு. இந்த 10 வருஷங்கள்ல ஆண்ட்ரேவோட ஒய்ஃப் ரேச்சலை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சந்தேகப்பட்ட அந்த விக்டமும் அவர் மாட்ட அவரோட லைஃபை வாழ்றாரு. அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவே இல்லை. அதனால தான் நம்ம ஆண்ட்ரே ரொம்ப சோகமா இருக்காரு. அவரோட பையன் அலெக்ஸ் கூட இன்னுமே ஸ்பெயின்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு தேவைலாம் உண்மை என்னன்னு தெரியணும், யார் அவரோட ஒய்ஃபை கொன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்ப யார் மேல சந்தேகப்படுறாங்கன்னா ரெண்டாவது ஒருத்தர் கொலை பண்ணார்ல அவரு மேல டவுட் படுறாங்க. அவர் அந்த செகண்ட் கொலையை மட்டும் தான் பண்ணாரு, ரேச்சலை அவரு கொலை பண்ணவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. ரேச்சல் இறந்து போன இடத்துல இருந்த ஒரே ஆதாரம் ஒரு ஃபுட் பிரிண்ட் தான். அந்த ஃபுட் பிரிண்ட் இந்த கொலைகாரனான ராபர்ட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு அவர் வீட்டுல இருந்து எடுத்த ஷூஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும் பொழுது எதுவுமே செட் ஆகல. சரின்னு ரேச்சல் இறந்து போன டைம்லலாம் இந்த ராபர்ட் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா அவங்க கொலை நடந்த டைம்ல இவரு வேலைக்கு லீவ் போட்டிருக்காருன்னு செக் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்காக அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட கேக்குறாங்க. அவருக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு மாசத்தோடைய அந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் போர்டு மாதிரி நாங்க நோட் பண்ணி வைப்போம், அது எல்லாமே கோடவுன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு போலீஸ் ஆபீசர்ஸும் போயிட்டு அங்க இருக்கிற கோடவுனை தலைகீழா திருப்பி உள்ள இருந்து அந்த அட்டெண்டன்ஸை கொண்டு வராங்க. அதுல தெளிவா தெரியுது இந்த ராபர்ட்ன்றவரு ரேச்சல் இறந்து போன அன்னைக்கு லீவ் போட்டிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் வச்சு அந்த ராபர்ட் மேல ஆதாரங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனா இன்னும் சாலிடான எவிடன்ஸ் கிடைக்கல. அந்த ராபர்ட் லண்டன்ல ஒரு லேடியையும் அவங்களுடைய 4 வயசு பொண்ணையும் கொலை பண்ணி தானே இப்ப ஜெயில இருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு மனநல ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஜெயில இல்லாம இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்களே, கைதிகள்லாம் இருக்கிற ஹாஸ்பிட்டல். ஸோ நேரா ராபர்ட்டே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நம்ம ரேச்சலுடைய கேஸை பத்தி அந்த ராபர்ட் கிட்ட விசாரிக்க, நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. தப்பு பண்ண எல்லாரும் சொல்றது அதுதான். ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் நல்லா ட்விஸ்ட் பண்ணி கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் ஜெயிலா இருந்ததுன்னா அவரை பிடிச்சி அடிச்சு கூட விசாரிச்சிருக்கலாம். ஆனா இது ஹாஸ்பிட்டல், பக்கத்துல டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படி இப்படின்னு ஒழுங்கா விசாரிக்கவே விடல அவங்க. அதோட அந்த ராபர்ட் ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி வாயில என்னென்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இருந்தாலும் போலீஸ்க்கு அந்த ராபர்ட் மேலதான் டவுட். தொடர்ந்து இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கு. எங்க நம்ம ஆண்ட்ரே வந்து இது எதுலையுமே தலையிடக்கூடாதுன்னு தான் ஸ்பெயின்ல வந்து அவரோட பையன் கூட இருக்காரு. ஸோ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறாங்க. நம்ம ஆண்ட்ரே வந்து எப்படியாவது ஆலெக்ஸ் கிட்ட பேசி அந்த ராபர்ட் தான் கொலைகாரனா, ஏன்னா வந்து ஒரே விட்னஸ் யாரு, நம்ம ஆலெக்ஸ் தான், அவருக்கு தான் தெரியும் கொலை பண்ணது யாரு அப்படின்னு. இதுவே ஒரு சாலிடான எவிடன்ஸா இருக்கும். ஆனா ஆலெக்ஸ் வந்து இல்லப்பா, நான் எதுலயும் தலையிட விரும்பல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் சரி அது எதையும் மாத்த போறது கிடையாதுன்னு சொல்றாரு. எங்க போலீஸும் வந்து அந்த ராபர்ட்டோடைய சில திங்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல அவருடைய டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும், அதுல தான் கத்திலாம் இருக்கும். ஸோ அந்த கத்திகளில் ஏதாவது டிஎன்ஏ சாம்பிளோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கலாம்ல ரேச்சலோடது அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் இறங்குறாங்க. அதாவது கிடைக்கிற சின்ன கேப்பை கூட யூஸ் பண்ணி இவன் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. எங்க நம்ம ஆண்ட்ரேவும் ஆலெக்ஸும் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு வாசல்ல மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க. ஸோ இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க போல. பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்ட்ரேலாம் கதவை திறக்காம ப்ளீஸ் எங்களை நிம்மதியா வாழ விடுங்க, இவ்வளோ வருஷம் ஆகியும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், விடுங்களேன் அப்படின்னு கத்தனாலும் வெளியே வந்து ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுங்க அது போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே. அவங்களுக்கு நம்ம ஆண்ட்ரேவும் ஆலெக்ஸும் படுற கஷ்டம் சுத்தமா தெரியல. அவங்களுக்கு தேவை நியூஸ், அவ்வளவுதான். ஆலெக்ஸும் ஒரு மாதிரி அப்படியே டிப்ரெஸ் ஆகுறாரு. அப்பதான் ஆண்ட்ரே சொல்றாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீயே இந்த உண்மையை சொல்லு, ஏன்னா எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய போகுது, வேற ஒருத்தவங்க மூலியமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீயே அவகிட்ட சொல்லு, அவ புரிஞ்சுப்பான்னு சொல்றாரு. நம்ம ஆலெக்ஸுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க போல. சோ அதனால இவரு ஹெல்மெட்லாம் மாட்டிக்கிட்டு பைக்ல அங்க இருந்து கிளம்பி போறாரு. மீடியாக்காரங்க அப்படியே இருக்காங்க, விட்டு ஏத்திடுவாரு வண்டியை போல. அந்த அளவுக்கு கடுப்பாகுது அவருக்கு. ஆனா இருந்தாலும் அப்படியே அங்க இருந்து போய் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்றாரு. அந்த பொண்ணும் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இங்க அந்த ராபர்ட் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணா எந்த பதிலையும் அவரு சொல்ல மாட்டாரு. அதனால ஹாஸ்பிட்டல்ல அவர் கூடவே பல வருஷங்களா இருந்தவங்க வந்து சைக்கியாட்ரிக் டாக்டர்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. நைஸா நேக்கா பேசுறாங்க. இங்க பாரு, ரேச்சலை நீ கொன்னியா கொல்லலையான்ட்டு நீ என்கிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அது என்னோட வேலையும் கிடையாது. ஆனா நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன், உன்னுடைய அப்பா உனக்கு நிறைய கொடுமைகள் பண்ணிருக்காருல அப்படின்னு அந்த ராபர்ட்டோடைய பாஸ்ட பத்தி பேசி அந்த வலியை ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறமா ரேச்சலை பத்தி கேள்விகளை கேட்கறாங்க. அதுவும் அந்த டைம்ல சின்ன பையனா இருந்த நம்ம ஆலெக்ஸை பத்தியும் கேட்க அந்த ராபர்ட்டுடைய முகம் லைட்டா மாறுது. அதனால அவரு உண்மைகளையும் ஒத்துக்கிறாரு. அவ்வளவுதான், இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வருது. உண்மையிலேயே கொண்டது இந்த ராபர்ட் தான். இந்த விஷயம் நம்ம ஆண்ட்ரேவுக்கும் தெரிய வருது. அவரு வந்து கிளம்பி போறாரு ஊருக்கு. ஆனா அவரோட பையன் ஆலெக்ஸை வந்து ஸ்பெயின்லயே இருக்கட்டும்னு விட்டுறாரு. லாஸ்டா இந்த கேஸ் வந்து கோர்ட்ல வருது. ஃபுல் விசாரணை போகுது. நான் அவங்கள அந்த பார்க்ல பார்த்தேன், அவங்க ரொம்பவே மோசமான ஒரு அம்மா, அதனால நான் அவங்கள கொன்ன, கத்தியால அதுவும் குத்திக்கிட்டே இருந்தேன், அந்த பையனையும் நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இவரு பேசுறத வச்சே எந்த அளவுக்கு மென்டலி பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு எல்லோருக்குமே புரிய வருது. அங்கதான் நம்ம ஆண்ட்ரேவும் இருக்காரு. சைக்காலஜிஸ்ட், டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. இந்த ராபர்ட் இருக்காருல்ல, இவர் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே இவருடைய அம்மாவும் அப்பாவும் அவ்வளோ அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா ராபர்ட்டோடைய அம்மா தான் பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்களாம். இதனால ராபர்ட் மனசுல வந்து அம்மா அப்படின்னாலே ரொம்ப மோசமானவங்க தான் அப்படின்னு மனசுல பதிஞ்சிருச்சு. அதனால குழந்தைகள் இருக்கிற அம்மாக்கள் தனியா மாட்டினாங்கன்னா அவங்கள அபியூஸ் பண்ணி இவரு கொலை பண்ணுவாரு. அந்த குழந்தைகள் எதுவும் பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேரை இவரு கொலை பண்ணிருக்காரு. அந்த கேஸ்ல இவரை பிடிச்சி விசாரிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து ரொம்ப கரப்டடா இருந்திருக்காங்க. கேஸை சீக்கிரமா முடிக்கணும், இல்ல கேஸ்ல ஒரு இன்வால்வ்மெண்டே இல்லாததுனால இந்த ராபர்ட்டை நிறைய தடவை போலீஸ் விசாரிக்க ட்ரை பண்ணாலும் இவர் தான் கொலைகாரன்னு கரெக்டா பிடிக்காம விட்டுறாங்க. அப்படி விட்டதுனாலதான் நிறைய பேரை கொண்டு இருக்காரு. நம்ம ரேச்சலும் இறந்து போயிருக்காங்க. இந்த ராபர்ட் ரேச்சலை இதனாலதான் கொண்டு இருக்காரு. தன்னுடைய அம்மா குடும்பக்காரங்களா இருந்ததுனால எல்லா அம்மாக்களும் அப்படிதான்ட்டு ரேச்சலை கொலை பண்ணிட்டு ஆலெக்ஸை கொலை பண்ணாம இருந்ததுக்கான ரீசனும் இதுதான். ஆனா லண்டன்ல ஒரு லேடியை கொலை பண்ணும் பொழுது அவங்களுடைய 4 வயசு குழந்தையை இவர் கொலை பண்ணிருப்பாரு. அதை பத்தி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைய கொல்லணும்னு ட்ரை பண்ணல, ஆனா அந்த நேரத்துல தெரியாம நடந்துருச்சான் அது. இப்படின்னு எல்லா விஷயங்களும் தெரிய வருது. ஜட்ஜும் வந்துட்டு இவன் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இப்ப இருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்லையே வாழ்நாள்
முழுக்க இருக்கணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடுறாரு. எங்க நம்ம ஆண்ட்ரேவுக்கும் ஒரு மன நிம்மதி வருது. ஏன்னா இவ்வளோ வருஷங்களா தன்னோட மனைவியை யாரு கொன்னது, ஏன் பண்ணாங்கன்னு எதுவும் தெரியாம இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சோ ரேச்சல் இறந்து போனதுக்கு காரணம் இந்த ராபர்ட்டோடைய அம்மா அப்பா. அவங்க 2 பேரு ராபர்ட்டை கொடுமைப்படுத்தினதால தான் மென்டலி இவன் பாதிக்கப்பட்டிருக்கான். மத்த பெண்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அப்படி கொலை பண்ண இந்த ராபர்ட்டை கரப்டடான போலீஸ் ஒழுங்கா பிடிக்காம விட்டதுனால தான் இன்னும் நிறைய கொலைகள் நடந்திருக்கு. ரேச்சலும் இறந்து போயிருக்காங்க. இப்ப அந்த ராபர்ட்டோடைய அம்மா அப்பா உயிரோட இல்ல. ஆனா இந்த கரப்டடான போலீஸ்காரங்க இன்னும் இருக்காங்க தானே. இன்னும் எவ்வளவு கொலைகாரங்களை இவங்க ஒழுங்கா பிடிக்காம விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதனால இன்னும் நிறைய கொலைகள் நடக்குதுல்ல. சோ அதனால அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே இவரும் அலெக்ஸும் கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண ஒரு பணக்கார மேல கேஸ் போட்டாலே எப்படி இழுத்தடிப்பாங்க, இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயே போட்டிருக்காரு. மக்கள் எல்லோருக்குமே தெளிவா தெரியுது இந்த போலீஸ்காரங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். சில நல்ல போலீஸும் இருக்காங்க. அவங்களால தான் ஆண்ட்ரேவுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்து ஒரு நீதியும் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கரப்டடான போலீஸுங்க அவ்வளோ வேலைகள் பண்றாங்க. அதனால தான் இவர் கேஸ் போட்டாரு. ஆனா இந்த கேஸுக்கு ஒழுங்கா எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. எந்த ஒரு போலீஸையும் அரெஸ்டும் பண்ணல, சஸ்பெண்டும் பண்ணல. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் இவரு லெட்டிங் கோ அப்படின்னு ஒரு மெமரி நோட்ஸ் மாதிரி எழுதுறாரு. அதுல இருந்து தான் இந்த கதையவே எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்டா உண்மையான நம்ம ரேச்சல், ஆண்ட்ரே, அப்புறம் சின்ன குழந்தையா இருக்கிற அலெக்ஸ், இவங்க போட்டோவோடவே இந்த கதை இங்கேயே முடியுது. சோ இன்னைக்கு நம்ம ஆண்ட்ரே, அலெக்ஸ் வந்து ஸ்பெயின்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. அது ரொம்ப பழைய நியூஸ் ஆனதுனால மீடியாக்காரங்களுக்கு பசி தீந்துருச்சு. அதனால நம்ம ஆண்ட்ரேவை தேடிலாம் வரவே இல்லை. ஸோ நிம்மதியான லைஃபை வாழ்றாங்க. ஆலெக்ஸும் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையே மேரேஜ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கான். ஸோ இந்த கதையில வந்து முக்கியமா ஃபோக்கஸ் பண்றது வந்து இந்த கொலை அப்படின்றத தாண்டி உண்மையான பேரண்டிங்னா எப்படி இருக்கணும், போலீஸோடைய அந்த டபுள் சைடு, கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க, மீடியாவுடைய அந்த மோசமான சைடு, எந்த அளவுக்கு நியூஸ்னு வெறித்தனமா இருப்பாங்கன்ட்டு அவருடைய நோட்ஸ்ல போட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாரு. ஆனா எவ்வளவுதான் இது நடந்தாலும் இன்னைக்கு வரைக்குமே கரப்டட் போலீஸோடைய கவுண்ட் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. வெளிநாடுன்னு இல்ல, நம்ம ஊர்லயே நிறைய கொலைகாரங்க தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஊருக்குள்ள மோசமான விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன அது அடுத்தவங்களுக்கு நடக்கிறதுனால நம்ம பெருசா அதை கண்டுக்கல. நம்ம வீட்டுல நடக்கும்போது தான் அந்த வழி நமக்கு தெரியும். ஸோ இதுதான் தி விட்னஸ் உடைய முழு கதையே. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.